யாருக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் தலை வச்சு ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல பலமாக ஒரு அடிபட்டு இருந்துச்சு, அது கிளாட் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல வச்சிருந்தேன். தும்மும் போது அந்த கிளாட்டிங் ரிலீஸ் ஆயிருச்சு. தும்மும் போது கையை தட்டுங்களேன். வலது கால 3 மாசமா நடக்க முடியல, முட்டி போட முடியாது. 3 மாசம் 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா கேட்டேன், என்ன தொட்டது உண்மையானால் இதை சாட்சியா நிறுத்தி எனக்கு பலம் கொடுக்க ஆண்டவரேன்னு கேட்டேன். இப்போதைக்கு நான் முட்டி போடுவேன். நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிட்டு. கைகளை தட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்தார் இறைவன், விழுந்தவரை கரையேற்ற பாவக்கெழுந்து மனு குலத்தை மாற்ற. விழுந்தவரை கரையேற்ற பாவத்தழுந்து மனு குலத்தை மாற்ற. விண்ணும் கெழுந்து நாம் அவரையே போற்ற. எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அளிக்க. செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அளிக்க. தேவம் பக்தர் யாவரும் களிக்க. எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகளெல்லாம் காக்க. கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகளெல்லாம் காக்க. நீருதிரத்தாரையும் சேர்க்க. எழுந்தார் இறைவன், ஆவின் பயங்கரத்தை ஒழிக்க. கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க.
சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க இப்போவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவனோ ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சரிக சரி மக மகரி சனி சரிக சப்ப மக கம பரம சரி சனி சாரா நிசதனி மதும் தீவினை செய்ய தோயா போதுமே நன்மை கூறி ஆயன் ஏதும் தீவினை செய்யா தூயா எப்போதுமே நன்மை கூறி ஆயன் தப்பாது காத்திடும் நல்லாயோ எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உம்மை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரிச்சவர் இனி மரிப்பது இல்லை என்ற வார்த்தைகளை வாசித்து தியானித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும், நேசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியனையும் இந்த நேரலையும் ஜனங்களையும் பரிபூரணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த பிளஸிங் பிரேயர் டைமுக்கு ஆசீர்வாத ஜெப நேரத்திற்கு வந்திருக்கிறோம் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது 1 நாளாகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:11 வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். தொடர்ந்து வாசிங்க தம்பி. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஜெயம் கர்த்தருடையது, வெற்றி கர்த்தருடையது, மகிமையான விடுதலை கர்த்தருடையது. எனவே அது வேதம் சொல்லுகிறது என்ன? குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.
குதிரை இச்ச நாளுக்கென்று ஆயச்சம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். கை கட்டினது வாய் கட்டல சொல்லுவா. எல்லாம் இருந்து அனுபவிக்க அனுகிரகம் செய்வது தேவனுடைய கிருபை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சில பாருங்க எல்லா போட்டியிலும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, டப்புன்னு ஒரு நாள் தோற்று போட்டுருவாங்க. அவர் தான் ஜெயிப்பார் என்று சொல்லி கங்கணம் கட்டுவார்கள், பரிசெல்லாம் கட்டிக்கொள்வார்கள், பந்தயம் போட்டுக் கொள்வார்கள். ஆனால் அன்றைக்கு அவர் தோற்று போய் விடுவார். நாம நினைக்கிறோம் நான் படிப்பிலே பெரிய புள்ளி, படிப்பிலே பெரிய புத்திசாலி, நான் எக்ஸாம் அப்படி எழுதியிருக்கிறேன், பாஸ் பண்ணிடுவேன், ஒரு மார்க் வராது, ஃபெயில் ஆயிடுவான். வாழ்க்கை என்பது நம்முடைய கையில் அல்ல, நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்யாணம் ஆகும்போது இன்னும் நம்ம பேத்தியெல்லாம் பொத்து அவங்க கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போகணும் தான் கல்யாணம் பண்ணுறான். பாதிலேயே ஒய்ஃப் செத்து போயிடுறான், இல்லாட்டி புருஷன் செத்து போயிடறான். அப்போ நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஜெயம் கர்த்தருடையது என்ற தலைப்பில் நான் இன்று உங்களோடு திருவசனத்தை பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நாம் வாழ்வது ஆண்டவருடைய சுத்த கிருபை. இரவிலே தூங்கி காலையில் எழும்புவதும் கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு இரவும் நாம் படுக்கைக்கு போகும் பொழுது அது தற்காலிக மரணத்துக்கு போகிறோம், டெம்பரவரி டெத். எழுந்தால் சரி, எழும்பாவிட்டால் சாமியானா போட்ட வேண்டியதான், மூக்கில் பஞ்சு வச்சிருவாங்க. திடீரென்று போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். கிடுகிடுன்னு கைகாலெல்லாம் நிறைஞ்சு நடங்கிச்சு. பிரசங்கம் முடியும் வரை தாக்கு பிடிச்சேன். முடிந்த உடனே அப்படி ஃபைனாக கீழே விடுறதுக்கு போயிட்டேன். அவ்வளவு காய்ச்சல்னா பயங்கரமான ஃபீவர். அவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டேன், உங்களோட சந்தோஷமாக பேசினேன். அடுத்த வினாடி நம்முடைய வாழ்வு நம் கையில் இல்லை. நகை முளைக்கிறது, ஒவ்வொரு வாரமும் நான் கட் பண்ணிடுறோம். இந்த நகை ஏன் முளைக்குதுன்னு நமக்கு தெரியாது. முடி முளைக்கிறது, வளர்கிறது, முடியை கட் பண்ணுறோம். இந்த முடி எப்படி வளருதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம உடம்புல தான் இருக்கு. திடீர்னு சொறி எடுக்குது, ஏன் இந்த சொறி எப்படி வந்துச்சு நமக்கு தெரியாது. டாக்டர்கிட்ட போய் என்ன டயக்னோஸ் பண்ணணும், எங்கேயாவது படுத்தீங்களா, ஏதாவது சாப்பிட்டீங்களா, அவரும் கேட்பார். நம்ம உடம்பில் நம்முடைய சரீரத்தில் நடக்கும் விஷயத்தையே நமக்கு தெரியலை. வெளியே இருந்து வருது எப்படி நமக்கு தெரியும்? எனவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் என்னுடையது, கைகளை சட்டி, வல்லமை என்னுடையது, ஜெயம் கர்த்தருடையது, கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது என்ற தலைப்பில் நான் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனவேதான் அமெரிக்காவின் ட்வின் டவர், இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது தீவிரவாதிகளினால். இரட்டை கோபுரம் எத்தனை மாடி சொல்லுங்க பார்க்கலாம். பாக்கியெல்லாம் வாயாடி அப்படி படிச்சுக்காந்துங்க. பப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். 110 மாடி. எவ்வளவு? 110 மாடிகள். இரட்டை கோபுரம். 110வது மாடியிலிருந்து ஒருத்தர் விழுந்து பிழைச்சுக்கிட்டார். வாசப்படி நிலக்கால் தட்டி கீழே விழுந்து ஒருத்தர் செத்து போயிட்டார். இங்கேதான் ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிய வேண்டும். பெரிய கபடி பிளேயர் உட்கார்ந்துருக்கார் பார்த்துக்கோங்க, நேஷனல் பிளேயரா, பயங்கரமான டீம்லாம் போனால் இன்னைக்கு சம்பளம் நிறையா வாங்கிடுவார். அவர் நினச்சா நம்ம கபடி விளையாண்டு பயங்கர பிளேயராகி இந்த தமிழ்நாட்டுக்கே விளையாண்டு பெரிய ஆளாக வந்துடும். 2 கால்னு டேர் ஆயிடுச்சு சவ்வு. எப்படி விளையாட முடியும்? ஏன் இதை சொல்கிறேன்? கேலி பண்ணுறதுக்காக அல்ல. வாழ்க்கையிலே நாம் நினைப்பதல்ல, நாம் நினைக்கிறோம் நம்மால் எல்லாம் முடியும், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்று. நான் டாக்டருக்கு தான் படிக்கணும் ரொம்ப ஆசை. அந்த காலத்துல எல்லாம் நீட்டும் கிடையாது, என்ட்ரன்ஸும் கிடையாது,
என்ன செய்யணும்? மார்க் எவ்வளோ வாங்குறோமோ அதை வச்சு தான் மெடிக்கல் காலேஜ். எனக்கு ஒரே ஆசை, எப்படியாவது டாக்டர் ஆயிடணும்னு. நான் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. அது வேறு விஷயம் பார்த்துக்கோங்க. ஊர் சுற்றுவேன், 2 நாள் தான் படிப்பேன், ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுவேன். எங்கள் அப்பாவும் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு எல்லா மெடிக்கல் காலேஜும் அலைஞ்சார், ஒன்றும் கிடைக்கல. மார்க் ரொம்ப குறைவுன்ட்டாங்க. அப்புறம் இன்ஜினியருக்கு போகலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜெலாம் அப்போ ரேர், அங்கங்கே தான் இருக்குது. இங்கே தான் பொட்டிக்கடை மாதிரி ஒரு ஊருக்கு இன்றைக்கி 25 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு. அப்போ அப்படி இல்லை, பாலிடெக்னிக் இருக்கும். எங்கே அப்போது ஒவ்வொரு ஊரில் என்ன இருக்கும்? அப்போ நாச்சிமுத்து பாலிடெக்னிக், நாச்சிமுத்து கவுண்டர் பாலிடெக்னிக்னு எங்கே இருக்குது? பொள்ளாச்சியில். அங்கே என்னை போய் சேர்க்க போனாங்க, அங்கேயும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் எடுத்த சயின்ஸில் என்ன செய்யலாம்? என் ஆசை டாக்டர் ஆகணும், அதுவும் நிறைவேறல. என் ஆசை அடுத்து இன்ஜினியர் ஆகணும்னு, அதுவும் இல்லை. கடைசியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பாலக்காட்டில் விக்டோரியா காலேஜில் கொண்டு போய் பிஎஸ்சி பாட்டனிக்கு சேர்த்து விட்டாங்க. என்னத்தில் சேர்த்தாங்க? இப்போ பாட்டினா உங்களுக்கெல்லாம் சீப்பாக தெரியும். பாட்டனி படித்தா ரொம்ப சீப்பாக, பாட்டனியா அப்படின்னு சேர்த்து விட்டாங்க. எனக்கு ரொம்ப மனவேதனை. ஐயோ, டாக்டர் ஆக முடியலையே, இன்ஜினியராக ஆக முடியலையே, பாட்டனி படிக்கிறேனே, இதில் என்ன வேலை செய்ய போகிறேன்? ஏதாவது அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக தேயிலை தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படித்தேன். கலைத்துறையில் வேற நான் டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். கர்த்தர் 20ஆம் வயதில் இயேசு என்னை பிடித்தார். இன்றைக்கு சகல வியாதிகளையும் போக்கக்கூடிய பரம வைத்தியர். என்னை என்ன பதவிக்கு ஆசைப்பட்டேனோ அதே மருத்துவ பணிக்கு என்னை நிறுத்தினார். சகல ஜனங்களையும் குணமாக்கு என்றார், சகல வியாதிகளையும் குணமாக்கு என்றார். சகல ஆத்மாவுக்கு என் வார்த்தையை சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை சுகமாக்க என்றார். அப்போ என் விருப்பம் அல்ல, தாயின் கருவிலிருந்து உருவாகும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி தெரிந்து கொண்டு உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நீ ஆடக்கூடாது, உன்னை எதற்காக தெய்வம் நிச்சயிச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாதுடா அம்பி. வர்ற நாட்களில் தெரியும் பாரு. நீ நினைக்கிறதை காட்டிலும் கபடி வீரனெல்லாம் இல்லை, அப்புறம் கிரிக்கெட் வீரனெல்லாம் இல்லை, அப்புறம் ஏதாவது பிஸ்னஸும் இல்லை. அதை விட உயர்ந்த ஒரு இடம் இருக்குது, ஒரு அல்லேலூயா. அதை விட உயர்ந்தது. உன் நினைவுகளை காட்டில் என் நினைவுகள் உயர்ந்தது. நாம் நினைப்போம் 50,000 சம்பளம் வந்தால் போதும்னு. இதுக்காக உழைச்சி ஒன்றும் இல்லாமல் போவோம். ஆண்டவர் நினச்சி வச்சிருப்பாரு 5 லட்சம் மாதம் ஒன்று கொடுக்கணும்னு. இழந்து போகிறோம். தேவ சமூகத்தில் வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது. அவரை ஜெயம் கொடுக்கிறவர். He is almighty God, is a living God. Our Lord Jesus Christ the same yesterday and today and forever. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத இறைவன், மகிமை சங்கியவர். ஜெயமும் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஆபத்தில் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது, விசாரத்தில் இருக்கும் பொழுது, கண்ணீரில் இருக்கும் பொழுது, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு உயிர் கொடுத்தவர் அவர்தான். நான் ஜலப்பிரபாகத்தில் இருக்கும் பொழுது அவர் உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி என்னை தூக்கி விட்டார். உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி. சுனாமி எந்த வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம்? 2004. எத்தனாம் தேதி சொல்லுங்க கரெக்டா? டிசம்பர் 26. கெஸ்ஸிங்க கரெக்டாக சொல்கிறவங்க யாரு? கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் 26. சுனாமியில் நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனால் கடலுக்குள்ளே போயிட்டோம், திரும்பி உயிரோடு வந்தவங்களும் இருக்காங்க. உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை நீக்கலாக்கி விட்டார். என் அன்புக்குரியவர்களே, நான் அடிக்கடி சொல்லும் ஒரு சம்பவம் உண்டே. நீர்மூழ்கி கப்பல் ஒன்று, இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடலில் போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று பழுதடைந்து விட்டது. அந்த நீர்மூழ்கி கப்பலுடைய சென்ட்ரல் லாக் சிஸ்டம் ஃபுல்லா அப்படி ஜாம் ஆகி ஹேங் ஆகி நின்றுச்சு. ஒன்றுமே செய்ய முடியல. 10 நாட்களுக்கு மேல ஓபன் பண்ண முடியல, வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல. அந்த மாலுமி
ஐயோ தவிக்கிறார். இப்போ அவங்ககிட்ட உள்ள இருக்க ஆக்சிஜன் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இனி கொஞ்ச நாள்ல என்ன செய்ய போறாங்க? கொஞ்சம் 2 மணி நேரத்தில் என்ன செய்ய போறாங்க? சாக போகிறாங்க. இந்த கப்பலில் இப்படி விபத்து ஏற்பட்டு தப்பிக்க முடியாத சூழல் வருமானால் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. சித்திரவதை இல்லாமல் மரிப்பதற்கு ஒரு காரியம், ஒரு விஷ மருந்து ஊசியை வைத்திருப்பார்கள். அதை தங்கள் உடம்புகளில் செலுத்திக் கொண்டு மயக்கத்திலேயே ஒரு வேதனை இல்லாமல் அப்படியே இறந்து போய்விடுவார்கள். மாலுமே சக ஊழியர்களை அழைத்தார். நாம் இனி பிழைக்க மாட்டோம். மற்ற நம்முடைய நாட்டோடு தொடர்பு கொள்ளும் தொடர்பு சாதனங்களும் வேலை செய்யவில்லை. இந்த கதவும் திறந்து நாம் வெளியே போகக்கூடிய சூழலும் இல்லை. எனவே எப்பொழுதும் செய்வது போல இந்த விஷ ஊசியை மருந்தை நம்முடைய உடலில் செலுத்திக் கொண்டு நாம் மரித்து போய் விடுவோம் என்று அந்த டீமிலே இருந்த கொஞ்சம் வயசு ஒரு வாலிப பையனை கூப்பிட்டு, நீ போய் அந்த இன்ஜெக்ஷன் பாட்டிலையும் சிரிஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார்கள். அவன் ஓடினான். எல்லாரும் சொல்ல, நான் மரிப்பதற்கு முன் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். வீட்டை நினைத்தார்கள், மனைவி பிள்ளைகளை நினைத்தார்கள், ஓலமிட்டு அழ ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவ பாமாலை ஒன்றை பாடினார்கள். எல்லோரும் கை கோர்த்து, ஆண்டவரே எங்கள் ஆட்சி உம்முடைய ராஜ்யத்துக்கு வரட்டும் என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தனை செய்தார்கள். அந்த விஷ மருந்து நிறைந்த பாட்டில் எடுத்துக்கொண்டு அந்த வாலிபன் ஓட்டமாய் ஓடி வந்தான். வரும் வழியில ஒரு இரும்பு கம்பி கிடைஞ்சது. சட்டுன்னு தட்டி விட்டு கீழே விழுந்துட்டான். இந்த பாட்டில் என்ன செஞ்சு கீழே விழுந்து நொறுங்கி போனது, மருந்தெல்லாம் கொட்டி விட்டது. எல்லோரும் தலையில் அடித்துக் கொண்டார்கள். ஐயோ, பிழைக்கவும் முடியவில்லை, நீ சாகவும் விடாம முட்டியப்பா, கொஞ்சம் கவனமா வரக்கூடாதா? இப்ப இந்த மருந்தை ஏத்த நம்ம சித்திரவதை செய்து மூச்சு அடைத்து ஒவ்வொருத்தரும் படு கொடூரமான முறையிலே சாவோமே, என்ன செய்ய இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னு எல்லோரும் கூச்சல் போட்டார்கள். ஒரு 2 நிமிடமானது. என்ன ஆச்சரியம்! பட்டென்று அந்த கப்பலில் இருந்த அத்தனை இயந்திரங்களும் இயங்க ஆரம்பிச்சது. சென்ட்ரல் லாக் சிஸ்டம் ஓபன் ஆச்சு. எல்லா லைட்டுகளும் எரிய ஆரம்பித்தது. கப்பல் இயங்க ஆரம்பித்து விட்டது. என்னடா இப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா, the whole கப்பல், இந்த ஷிப்லயும் ஒரே ஒரு இப்படி ஆபத்து வரும்போது ஒரே ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க, ஒரு லீவர். இந்த லீவரை இழுத்துட்டா மேனுவலா எல்லாமே டப்புன்னு உடனே ஆன் ஆயிடும். அந்த கீழே கிடந்த ராடு இருக்கு பாத்தீங்களா, அதான் அந்த லீவர். யாருக்கும் தெரியல. அந்த பையன் ஓடி வந்தானே, காலில் ஒரு தட்டு தட்டினா அந்த லிவர் இழுக்கப்பட்டது, சுவிட்ச் ஆனாச்சு, எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஆபத்து வரும், உயிர் போகும் சூழல் வரும், உயரத்திலிருந்து கரத்தை நீட்டுவா. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம்! வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே.
சோதனைகளை சகிப்போன் பாக்யவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்யவானல்லோ. ஜீவக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவக்கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. கிளேசங்கள் நின் ஜீவிதத்தில் மூடி நின்னாலும் கிளேசங்கள் நின் ஜீவிதத்தில் மூடி நின்னாலும் ஈசன் இயேசு ஆஸ்வாசம் தரும்போல் எந்தோரானந்தம். ஈசன் இயேசு ஆஸ்வாசம் தரும்போல் எந்தோரானந்தம். வாடி போகாதே மனமே, வாடி போகாதே மனமே, வாடி போகாதே. கண்டு வந்தோ விழிச்ச தெய்வம் கைவிடுமோ நின்னே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ.
பாரோ சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. இன்றைக்கு உங்கள் அருகில் இயேசு வந்து நிற்பார். கசந்து போன வாழ்வை மதுரமாய் மாற்றுவார். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உங்களை தூக்கி எடுப்பார். மகிமையின் தேவனுடைய கரம் இறங்கும். கொஞ்சம் டிலே. தேவாதி தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்பார். சங்கீதம் 95:4-6 சொல்லுகிறது, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, சமுத்திரமும் அவருடையது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, சமுத்திரமும் அவருடையது. சங்கீதம் 75:6 சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜெயம் வராது, கர்த்தர் ஒருவரே ஜெயம் கொடுக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஒருவரே ஜெயம் கொடுக்கிறவர். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். தமது ஜனத்தின் இந்திய பூமியில் இல்லாதபடி முற்றிலும் கர்த்தர் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எனவே எரேமியா சொல்லுகிறான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். அடிக்கடி சொல்ல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நாங்கள் பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் பிழைப்புக்காக 4 தலைமுறைக்கு முன் கேரளாவுக்கு போனவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு, நான் சிறுவனாய் இருப்பதற்கும் முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை என் தாயார் சொன்னார்கள். வன இலகாவில் ஒரு மதம் பிடித்த ஒற்றை யானை ஒன்று ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து பலரை கொன்று போட்டது. விவசாய நிலங்களை எல்லாம் பாழாக்கியது. இந்த சூழல் அப்படியே இருக்கட்டும். ஒரு முறை ஒரு சிறிய குடும்பம், ஏழை தாய், கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்து படிப்பு சொல்லிக் கொடுத்து வேலையை வாங்கி திருமணம் பண்ணி கொடுத்தாள். மனைவி வந்து ஒரு வருஷம் நன்றாய்த்தான் ஓடினது. பின்பு மனைவி சொன்னாள், என் குடும்பத்தில் வருகிறவெல்லாம் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் ஃபேமிலிஸ், உங்க அம்மாவோ கிராமம், இவங்க இருந்தா நல்லா இருக்காது. எனவே என்ன செய்யுங்க, உங்க அம்மாவை நான் கவனிக்க மாட்டேன்னு சொல்ல, நம்ம கப்பக்கிழங்கு தோட்டம் இருக்குதுல்ல மலை மேல, அது ஒரு குடிசை போட்டு கொடுப்போம், அங்க இருந்து கட்டும், காசு கொடுத்துருங்க, மாசம் மாசம் சாப்பிடட்டும். இவனும் கோவில் மாடை போல தலையை ஆட்டினான். மனைவி வரும் வரை தான் உங்களுக்கு மகன், அதற்கு பின்பும் கையை விட்டு போயிடுவான். எல்லாரும் அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைக்காக கவலைப்படுவாங்க. இப்ப பையனுக்காக தான் ரொம்ப கவலைப்படணும். என்ன சொன்னாலும் தலையாட்டு சில மரமண்டை உண்டு. அதுக்காக மனைவி பேச்சை கேட்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆலோசனைகளை வாங்கிக் கொள்ள வேண்டும். தீர்மானம் எடுக்கிற ஒரே அதிகாரம் புருஷனுக்கு தான் உண்டு. கைகளை தட்டி மனைவி சொல்ல ஆலோசனை வாங்கிக்கணும், ஆனா தீர்மானம் யார் எடுக்கணும்? இவ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவான். அதேபோல் கப்பக்கிழங்கு தோட்டத்துக்கு தன் தாய் 80 வயது தாயே 78 வயது தாயை காவல் வைத்தான். யாரு காவல்? கப்பைக்கு 78 வயது தாய் ஒரு குடிசையை போட்டான், அங்க வச்சான். அந்த அம்மா காலம் என்ன செய்யும்? ஒன்று பேச முடியாது. முதிர் வயது அங்கே காவலுக்கு இருந்தாள். இரவெல்லாம் பன்றிகள் வரும், அந்த கப்பக்கிழங்கெல்லாம் திங்க விரட்டணும். யார் விரட்டணும்? இந்த பாட்டி தான் விரட்டணும். மிருகங்கள் வரும், யானை வரும், யார் விரட்டணும்? 78 வயசு கிளவி விரட்டணும். இவங்க அம்மனும் ஜாமியும் உட்கார்ந்து சந்தோஷமா இருப்பாங்க பங்களாவில். யார் கட்டி கொடுத்த பங்களா? இந்த கிளவி தான். பெற்றோர்களே உங்களுக்கு சொல்றேன், மரணம் வரும் வரை உங்க சொத்தை உங்க பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிடாதீங்க. தயவு செய்து எழுதிடாதீங்க. உங்க மரணத்துக்கு பிறகு உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அது உங்க இஷ்டம். மரணம் வரும் வரை 5000 இருந்தாலும் சரி, 5 கோடி தான் சரி, உங்க பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துடாதீங்க. இப்ப நீதிமன்றத்தில் அழகான
சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது பார்லிமெண்ட்ல. நீங்க எழுதி கொடுத்து உங்களை கவனி காட்டி திருப்பி அந்த சொத்தை பிடுங்கி உங்க கையிலேயே கோர்ட்டு கொடுத்துரும். அப்படி யாராவது சொத்தை எழுதி கொடுத்துட்டு தாய் தகப்பனை தெருவில் விட்டுட்டு அவங்க சுகமா வாழ்றான்னு தெரிஞ்சா உங்களால முடியாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கிட்ட ஒரு 9-10 வக்கீல் இருக்காங்க. அடுத்த நிமிஷமே அவன் டங்குவார் அத்து கொடுத்த சொத்தை திரும்பி பிடுங்கி உங்க கையில கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். இது பிரசங்கத்துக்கு சொன்னதில்ல, நிஜமாவே. சின்ன வயதா இருக்கும் பொழுது உங்களை சுமந்தார்கள். முதிர் வயதான பிறகு பெற்றோர் நீங்கள் சுமக்க வேண்டும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதிர் வயதாகும் போது தாய் தந்தை தள்ளி விடாதே. எத்தனையோ குடும்பங்கள் நடக்கல. இந்த பாட்டி தான் காவல். இப்ப அந்த பரன் மோலை போட்டு ஒரு ஓப்பன் ஜன்னல் குடிசை தானே. ஒரு நாள் ராத்திரி படுத்திருந்துச்சு. இந்த யானைக்கு சாம்பல்னா ரொம்ப பிடிக்கும், உப்புன்னா ரொம்ப பிடிக்கும். அல்ல பறந்தா சரியில்லை காரியத்தில் இல்லை. இப்ப ராத்திரி ஒரு 12-1 மணி நேரம் நல்லா வெளிச்சம், கிளவி நல்லா உறக்கம் நித்திரை. இப்ப என்னாச்சு பாருங்க, இந்த ஜன்னல் வழியா பாட்டி மேல ஏதோ ஒரு மரம் விழுந்தது மாதிரி இருந்துச்சு. என்னடா மரம் விழுந்து இவ்வளவு பெரிய வெயிட்ல பார்த்துச்சு. கண்ணை முழிஞ்சு பெரிய யானையோட தும்பிக்கை எங்க இருக்கு, பாட்டி மேல இருந்து அப்படியே பாட்டி உடம்பு உப்பா இருக்கும் பத்தில அப்படி தடவிக்கிட்டே இருக்குது. பக்கத்துல சாம்பல் சட்டி, அதையும் வளர்க்கிறதுக்கு கொஞ்ச நேரத்தை நீ குடிசைய இழுத்துட்டு என்ன செய்யும், பாட்டிய க்ளோஸ் பண்ணிடும். இப்ப பாட்டி மேல தடவிக்கிட்டே இருந்துச்சு. பாட்டிக்கு ஈரக்கோலை அடிச்சு. அங்க போனா மருமக யானை, இங்க மதம் பிடிச்ச யானை. வீட்டில் போனா மருமக யானை, இங்க மதம் பிடிச்ச. அங்க போனாலும் சாகணும், இங்க போராடினாலும் சாகணும். சரி முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே. இந்த மரவள்ளி கிழங்கு கப்பை செத்தி சீவி காய போடுறதுக்கு ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா தெரியல, பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். கண்டுட்டோண்டா கத்தி கண்டுட்டோண்டா உனக்கா இடம் செத்துனது. அப்போ அந்த பெரிய கத்தி பக்கத்தில் இருந்துச்சு. கிளவி எடுத்தா தான் பலத்தெல்லாம் ஒன்று திரட்டி இந்த யானையின் தும்பிக்கை 3 இன்ச் 2 அடி ஒரே வெட்டு. யானை பிரிலிச்சு. மேலே தானே இருக்கு அந்த குடிசை, மட்டான அப்படி இந்த பக்கம் விழுந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போச்சு. இங்கே எப்படி விழுந்துருச்சு, மலைக்கு கீழே விழுந்துச்சு, உருண்டு போயிடுச்சு. கிளவி அதுக்கு பொந்து நீளம் விழுந்துச்சு பாருங்க கிளவி மேலே. என்னது, அது தும்பிக்கு வெட்டப்பட்ட 2 அடி. அதை தள்ளி விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்தாச்சு. விடிஞ்சாச்சு. ஆட்கள் ஓடி வந்தாங்க. ஒரு யானை கீழே செத்து கிடக்கிறது. மேலே ஓடி போனாங்க. என்னன்னு பாட்டி சொன்னா, ராத்திரி வந்துச்சு, தடவிச்சு, கம்பிய கத்தி எடுத்து தும்பிக்கைய வெட்டிப்புட்டு இருந்தாங்கப்பாங்க தும்பிக்கைன்னு. ஃபாஸ்ட் அதிகாரிகள் வந்தார்கள். அரசாங்கம் வந்து கிளவியை தூக்கி ஒரு ஜீப்பில் வச்சாங்க. ஏன்னா இந்த யானையே சுட்டோ கொல்றவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசுன்னு அந்த காலத்திலேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கொல்ற யானை, அந்த யானையத்தை அந்த கிளவி கொண்டுச்சு. இப்ப கிளவியை தூக்கி மேல வச்சு செண்ட மேளத்தோட ஊர்வலம் போகுது. மருமக பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கா. தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டுகிறவர். கைகளை சட்டுங்க. தள்ளாடினவர்களை கர்த்தர் பலத்தினால் இடை கட்டுகிறவர். வேதம் சொல்கிறது, பலன் உள்ளவனுக்காகலும் சரி பலனற்றவனுக்காகலும் சரி உதவி செய்து கர்த்தருக்கு லேசான காரியம். 78 வயது கிழவி ஒரு மத யானையை கொன்று 50,000 பரிசு வாங்கினாள். வாழ்வு சோர்ந்து போன உங்களுக்கு பலம் வரும், ஜெயம் வரும், வெற்றி வரும். தேவன் உங்களை பலப்படுத்துவார். பாருங்களேன், காலேப் சொல்லுகிறான், 40 வயதில் இருந்த பலம் இந்த 86 வயதிலும் எனக்கு இருக்கிறது. என்னை அந்த மலை தேசத்துக்கு அனுப்புங்கள், அந்த சத்துருவை நான் ஜெயித்து அந்த தேசத்தை பிடித்துக் கொள்கிறேன். எத்தனை வயசுல இந்த பலம் இருக்குதான்? 40 வயதில் இருந்த பலம் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. கர்த்தர் பலத்தை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், யுத்தத்திற்கு பலத்தினால் இடை கட்டுகிறவர். உன் பல வீரத்தில் பரிபூர்ண பலம் விளங்கும் என்றார். வாழ்க்கையில் எல்லா மனுஷனும் எல்லா இடத்துலையும் பலத்தோடு இருக்க முடியாது. பாருங்க, வெளியே புலி மாதிரி இருப்பான், வீட்டுக்குள்ள எலி மாதிரி சிலவன் இருப்பான். பாருங்க, நான் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போனேன்.
ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மா பிரைஸ் தி லார்ட், ஐயா இருக்காங்களா? அவன் வெளியே போயிருக்கான். என்ன சொல்லுச்சு பாஸ்டர் அம்மா? அது அம்மா மகன் இல்லை ஐயாவுக்கு, அவனைத்தான் சொல்கிறேன். நான் தான் அந்த சபைக்கு பிரசங்கியார் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு. எனக்கு அப்பவுமே ஈரக்கொலை ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு போய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், போய் அந்த சபைக்கு பிரசங்கம் பண்ண போனால் ஒர்ஷிப் நடத்துறது யார்? அம்மா ஆச்சி தான். அப்போ நான் நினச்சேன் தமிழ்நாட்டையும் ஜெயலலிதா அம்மா தான், அம்மா ஆச்சி தான். மதுரையிலையும் மீனாட்சி அம்மா ஆச்சி தான். இந்த சபையிலும் அம்மா ஆச்சி தான் நடக்குது போலுக்க. நிறைய வீட்லேயும் அம்மா ஆச்சி தான் நடக்கும் பாருங்க. ஒரு பார்வை அதோடு குறுகி போய் உட்காந்துருவேன். அப்படிமா அப்படித்தான் முடிஞ்சிச்சு கதை. பார்வையாலே கொண்டு விடுவார்கள். இப்போ தாவீதை போல நடனம் அந்தம்மா அப்படி காலை தூக்குது. எனக்கு பயந்து நடுங்கி இது நடனம் பயங்கரமாக காலை தூக்கிட்டு இருக்குது. எப்போ 10 மணிக்கு தொடங்கிச்சு 11:45 வரை எனக்கு மெசேஜ் கொடுக்கல. தாவீதை போல நடனமானு காலை தூக்குது. பாஸ்டர் அங்கே விசுவாசியோடு உட்காந்து இப்படி உட்காந்துருக்காரு. 11:45 அப்படின்ச்சு. எப்படி அப்படின்ச்சு, அவ்வளோதான். பாஸ்டர் இப்படி வந்து இப்படின்னாரு. இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். நினச்சேன் இந்த மனுஷன் என்ன பாடுபட்டிருக்கான்ப்பா. நீங்கள் நினைக்கிறீங்க பெண்கள் பலவீன பாண்டம்னு, அவங்கள மாதிரி பலசாலிகள் உலகத்தில் யாருமே இல்லை பாருங்கள். ஏன்னா மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு. சண்டைக்காரியான ஸ்திரியோடு குடியிருப்பதை காட்டில் எங்கே குடியிருப்பது நல்லது? வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லது. சண்டைக்காரியோடு குடியிருப்பதை காட்டு மேல் வீட்டில் ஒரு மூலையில் படுத்து முடங்கி கிடப்பது நல்லது. இப்போ என்னைய மாதிரி தம்பி மாதிரி ஒரு ஊழியக்காரரு, இந்தம்மா வில்லியம் கேரி பொண்டாட்டி மாதிரி எப்போ பார்த்தாலும் புலி தான். புலியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எப்பவும் உருமும், எப்போ பார்த்தாலும் உரிமைக்கிட்டே இருக்கும். ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னுச்சு. அவர் கர்த்தர் மேலே வைராக்கம், செத்தாலும் சரி நான் ஊழியம் செய்வேன்ட்டார். இவனை எப்படிடா ஊழியம் போக விடாமல் தடுக்கிறது? சிலவுக்கு சினிமாவுக்கு போகிறது பிடிக்கும், கொள்ளையடிக்கிறது பிடிக்கும், சாராயம் குடிக்கிறது பிடிக்கும். சில மனைவிகளுக்கு சிகரெட்டு பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். புருஷன் சிகரெட்டை பிடிச்சி மூஞ்சில் போக ஊதணும். அதை ரொம்ப அப்படி ரசிக்கிற பொண்டாட்டிகளும் உண்டு. மூஞ்சிலேயே அடித்தா என்ன? அப்புறம் ஆம்பளைனா அப்படித்தான் இருப்பேன். அவங்க ஆத்தா வந்து சொல்கிறது, சேத்துல மிதிப்பான், தண்ணி கண்ட இடத்துல கழுவிடுவேன். சேத்துல காலை மிதிப்பாரான், தண்ணி கண்டா கழுவிடுவாரான். என்ன திமிரு பார்த்துக்க ஆம்பளைக்கு. எப்படி அட்வைஸ் பாருங்க. உன் மகர்மகன் அப்படி இருந்தால் ஒத்துக்குவியா? தினம் பிடுங்கு தாங்க முடியல. இவர் போயிட்டாரு. ஒரு நாள் இந்த பொண்ணு செஞ்சு ஒரு வேலை செஞ்சிச்சு. எப்படியா இந்த ஆளை ஊழியத்துக்குமே போக விடாமல் தடை பண்ணணும்னு சொல்லி 4 அடியாளை செட்டப் பண்ணி அவர் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வர வழில சுடுகாடு, அங்கே எப்பமோ பிசாசு இருக்குன்னே சொல்லி பயமுறுத்திட்டாங்க. இப்போ இதை வச்சு பயமுறுத்திடுவோம் அப்படின்ட்டு இந்த 4 பேருக்கு பேய் வேஷம் போட்டு வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பல்லுகளெல்லாம் வச்சு அந்த சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. வரும்போது அவனை பயமுறுத்தி இனிமேல் இந்த பக்கத்துக்கே போகக்கூடாமல் ஆக்கிருங்க. சரின்னு எவ்வளவு தான் விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளவு தான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும், சில பாருங்க பேய்க்கு பயப்படுவான். அந்த என்கிட்ட அந்த பக்கம் பயமாக வந்துச்சுன்னா ஒரு ரூமுக்குள்ளே ரத்தம், இயேசுவின் ரத்தம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இப்போ பாருங்க இவ்வளோ பேர் ராத்திரியில் மேலே தனியாக அப்போ சொல்ல ஒரு காலத்தில் எல்லாம் கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு ஓடி வந்தானே ஓட்டம். இப்போ ஆம்பளை பயங்கர ஆம்பளை. என்ன இவங்க குட்டெல்லாம் எனக்கு தெரியும். வல்லமை உண்டு, இயேசு ரத்தம் ஜெயம், ஐயோ அப்படின்னு பயந்துட்டு இவரும் ஊழியக்காரர் முடிஞ்சு வந்தார். சுடுகாடு அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அங்கே ரத்தம் செத்துட்டானா, ஒருத்தனை சங்க கடிச்சிருச்சான், ஒருத்தனை அடிச்சிருச்சான், முதுகில் 5 வரல இருந்துச்சான். என்னதான் விசுவாசம் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள வந்தோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் அணுகாது அப்படி பாடிட்டு வராரு. பாடிக்கிட்டு சென்டர் 2 போனோம், அங்கிட்ட எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வந்தார். இவங்க 4 பேர் சட்டான்னு குதிச்சானுங்க. அப்படின்னானுங்க. அப்படித்தான் இவர் கொஞ்சம் ரத்தம் ஜெயம் அப்படின்னாரு சொல்லிட்டு, அப்போ நான் உங்களை கடிக்க போகிறேன் அப்படின்னு பயமுறுத்துனாங்க. சார்
இவர் கொஞ்சம் சிரிச்சார். என்ன சொன்னேன், நீங்கள் யார்? ஒன்றும் பேசலை. சரி, நீங்கள் தேவனாக இருந்தா, கடவுளாக இருந்தால் நீ ஒன்றும் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு தான் வேலை செய்கிறேன். தேவ தூதர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு தான் நான் ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை பிசாசாக இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். அதை கேட்டு அந்த பிசாசுக வேஷம் போட்டேன். எப்படின்னா, ஏன்னா உன் தங்கச்சியை தான் நான் கட்டியிருக்கிறேன். மச்சான போய் கொள்வீங்களா அப்படின்றத 4 பேர் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சு வாங்க சார், மாமா மச்சனை தயவு இருந்தால் மலையேறி பிழைக்கலாம் ஏன்னா அப்படின்ட்டு வீட்டில் கொண்டு வந்து இந்தாம்மா நீ வேற பேய் வேஷம் போட சொன்ன அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சில வீட்டில் அப்படி தான் வாழ்க்கையில் போராடி வாழணும் பாருங்க. இந்த போராட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில நேரங்களில் தவித்து வெட்கப்படும் பொழுது, எதை பேசுவோம், எதை செல்வோம், எதை செய்வோம் என்று நீங்கள் தத்தளிக்கும் பொழுது உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுச்சுவார். உன் வழியை உனக்கு எதிரிட்டு வருவார்கள். ஒரு வழியாய் எதிரிட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஜெயம் கர்த்தருடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெயம் கர்த்தருடையது. தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்வார். என்னுடைய கரம் இறங்கி வரும். மகிமையான கர்த்தருடைய வல்லமுள்ள கரத்தினால், தேவனுடைய வல்லமுள்ள கரத்தினால், மகிமையின் பிரசன்னத்தினால், தேவ மகிமையினால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தினான பலன் வரும். மகிமையின் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கைகளை தட்டி, இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. காடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. காடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. He will never let go my hand. He will never let go my hand. Though the storm may come and the wind may blow, He will never let go my hand. Jesus never let go my hand. Jesus never let go my hand. Though the storm may come and the wind may blow, He will never let go my hand. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். காடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிட்டு, அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். புயல் வரும், காற்று வீசும், இவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். ஏசாயா 59:19 சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல் வருவான், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். உபத்திரவத்தில் ஜெயம்.
நவீன காலத்து பிரசங்கிமார்கள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நேற்று முளைத்த மழையில் இன்று முளைத்த காளான்களைப் போல முளைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கஷ்டமே இல்லை, பிரச்சனையே இல்லை, டேக் இட் ஈஸி பாலிசி, ஜாலியா இருக்கலாம், நெவர் ஃப்ரெண்ட். என்னுடைய பைபிள் இப்படி சொல்லவே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உபத்திரவம் உண்டு, சத்தியத்தை பிரசங்கித்தால் உபத்திரவம் உண்டு, சத்தியத்தை நிமித்தம் சத்துருவாவீர். இயேசு சொன்னார். யோவான் 16:20 வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் அதை பார்த்து சந்தோஷப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அழும் பொழுது உலக மனுஷனுக்கு சந்தோஷம், பிசாசுக்கு சந்தோஷம், சந்தோஷப்படுவார்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். The days of mourning shall be ended. துக்க நாட்கள் முடிந்து போகும். எசேயா 60:20 அப்படி சொல்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அழுது புலம்புகிறீர்களோ? மாறி 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 பிரச்சனை. மழைக்கு பின் மேகங்கள் வருவது போல, பின்னும் பின்னும் வருவது போல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. கவலையப்படாதீர்கள். இயேசு உங்கள் தேவனானால், இயேசு கிறிஸ்துக்கு இரட்சகர் என்று நீங்கள் அறிந்து கொண்டால், அவருடைய சாட்சியாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. வேதம் சொல்வது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்து நிமித்தமும் நமக்கு பாடுகளும் உபத்திரங்களும் உண்டு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாரும் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எதற்கு? எவ்விதத்தில் உபத்திரவத்தில் அகப்படுவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. பொன்னை எப்படி அக்கினியில போட்டு புடமிடப்படுதோ அப்படியே தேவ மனுஷனை, தேவ பிள்ளையை, தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்தினாலே உபத்திரவத்தின் குகையில் தான் தெரிந்து கொள்கிறாராம், கைகளை தட்டி. வேதம் அப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1:4 எந்த விதத்தில் உபத்திரவத்தில் அகப்படுவர்களுக்கு உதவி செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக எங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு வெப்பனாக, ஒரு ஆயுதமாக, ஒரு சமட்டியாக, ஏன் ஒரு வாழாக என்னை கர்த்தர் உருவாக்குறாப்ப. அடித்து தக்கரியில போட்டு தட்டி எடுத்துக்கொண்டிருக்க. எதற்கு தெரியுமா? அந்த உபத்திரவத்தில் அகப்பட்டவர்களுக்கு, துக்கத்தில் அகப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உழவராக இருக்கும்படி, சக்தி உழவராக இருக்கும்படி நாங்கள் முதலாவது இந்த உபத்திரவத்தில் புடமிடப்படுகிறோம். எனவே தான் எபிரேயர் 2:18 சொல்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோபு 23:10, எசேயா 48:10 வேதத்தை வாசித்து பாருங்கள். உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். அங்கே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். விண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்த திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை பார்த்து யோவான் ஸ்தானகன் மூப்பரில் ஒருவனை பார்த்து கேட்கிறேன், இவர்கள் யார் சுவாமி? இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி குருத்தோலை பிடித்து நிற்கிறார்களே, இந்த திரளான கூட்டம் யார்? இவர்களா? இவர்கள் அமெரிக்காவில் பெரிய சபையை சேர்ந்தவர்கள், இந்தியாவில் பெரிய ஊழியம் செய்தவர்கள், கேரளாவிலே ஆபரணங்களை ஊறி வெள்ள வஸ்திரம் தரித்து இதோ எப்பொழுதும் கர்த்தாவை ஸ்துதித்து கொண்டிருந்தவர், பெரிய பெரிய சபைகளை ஸ்தாபித்தவர்கள், சென்ட்ரலைஸ்ட் ஏசி சர்ச்சை சேர்ந்தவர்கள், பெரிய பணக்காரர்கள், ராஜாக்களா இருந்தவர்கள். சொன்னானா? நேவர். அவன் சொன்னான், இவர்கள் எல்லோரும் பூமியிலே மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், கைகளை தட்டி தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே சோய்ச்சு வெளுத்தவர்கள். பாடுகள் இருக்கிறதோ, துக்கங்கள் இருக்கிறதோ, கண்ணீர், வாழ்க்கை கண்ணீர் தான் உணவாகி விட்டதோ, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்களோ,
கவலையப்படாதிருங்கள், உங்களுக்கு பரிசு கொடுக்கும் நாள் ஒன்று வருகிறது. தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கும் நாள் வருகிறது. இவர்களுக்கு என்ன சுவாமி கிடைக்கும்? இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நடத்தி கொண்டு போவார். கர்த்தரே தன் கையை நீட்டி இவர்கள் கண்களில் இருக்கிற முகத்திற்கு கண்ணீரை துடைத்து விடுவார், கைகளை தட்டி. நான் கூட்டங்களுக்கு போகும் பொழுது அல்ல என்னை நேரடியாக சந்திக்க வருகிறவர்கள், அண்ணே உங்களோட ஒரு ஃபோட்டோ அண்ணே, தயவு செய்து ஒரு ஃபோட்டோ அண்ணே வாங்க. நான் சில சமயம் டிஷர்ட் போட்டிருப்பேன், ஐயோ வேண்டாம் பரவாயில்லண்ணே நான் மட்டும் வச்சு பார்த்துக்கிறேனே, சரின்னு ஃபோட்டோக்கு போய் நிற்பேன். உங்கள் கையை தோள் மேலே போட்டுக்கங்கண்ணே அப்படிமா. எனக்கு இந்த ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பயம் பார்த்துக்கங்க. ஏன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு கூட ஃபோட்டோ எடுத்து அவன் போய் ஏசு மரில் டென்சிங் அண்ணன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி ஊராக போய் ஏமாற்றி 86 லட்சத்தை அடிச்சுட்டு போயிட்டான். அதனால் யார் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எனக்கு கையை போட்டுக்கங்க, அவங்களுக்கு ஒரு பெருமை. யாருன்னே தெரியுது, அன்னைக்கு தான் பார்த்துருப்பேன். ஊரெல்லாம் சொல்லுவான், டென்சிங் நானும் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா, எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ், அவரும் நானும் ஒன்றா தான் இருப்போம் பாருங்க, கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு. விதியை பார்த்தியா ஐயா? ஒரு சாதாரண செத்த நாயிலும் கேவலமாக இருக்கிற ஒரு சாதாரண மனிதனோடு நிற்பதே இவ்வளவு பெருமையாக உங்களுக்கு தெரியுமானால், உலகத்தையே உண்டாக்கின தெய்வம் தன் கையை நீட்டி உன் முகத்தில் உள்ள கண்ணீரெல்லாம் துடைப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் தாமே தம்முடைய கரச்சி நீட்டி உங்கள் முகத்திருக்கிற கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் இதை செய்தார். உபத்திரம் எதற்கு வரும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் எதற்கு வரும்? பாவம் மட்டும் செய்ததினால் மட்டுமல்ல, நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுதும் கஷ்டம் வரும். நீ உண்மையா ஆண்டவருக்கு வாழன்னு தீர்மானிச்சீன்னா கஷ்டம் வரும், பாடு வரும். வசனத்தின் நிமித்தம், சாட்சி நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் உண்டு. உலகத்தின் அதிபதி பிசாசு, அவன் தன் வழியை விட்டு நீ விலகும் பொழுது உனக்கு விரோதமாக எழும்பி நிற்பான். எண்ணாகமம் 11:12 இருந்து 15 வரை வாசித்து பாருங்கள். யோபு 30:16, அப்போஸ்தலர் 14:22, மத்தேயு 13:21, மார்க் 4:17. இவைகள் எல்லாம் சொல்வதென்ன? எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மோசே கதறுகிறான், இறைவனே இந்த 6 லட்சம் புருஷர்களையும் மற்றும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் எகிப்திலிருந்து கானானுக்கு பால் மறந்த குழந்தையை தகப்பன் தோளில் சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு போவதற்கு இவளை பெற்றேனா? இவர்களை கற்பம் தரிச்சேனா? எனக்கு ஏன் இந்த உபத்திரமம்? சங்கீதம் 132:1 வாசித்து பாருங்களேன். அங்கே தாவீது புலம்புகிறான், இறைவனே தாவீது என்று சகல உபத்திரவத்தை நினைத்தருளும். சங்கீதம் 142:4 வாசித்து பாருங்கள். என்னை வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும் அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. There is nobody here. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. யோபு 30:16, யோபு 29:5-6-7 வாசித்து பாருங்கள். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், அவர் தீபம் என் தலைக்கு மேல் எரிந்து கொண்டிருந்தது, என் பிள்ளைகள் எல்லோரும் என்னை சுற்றி பந்தியிருந்தார்கள், என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன், கண் மலர்ந்து எண்ணெய் எனக்கு தண்ணீருற்றி போல சுரந்து வந்தது. ஆனால் யோபு 30:16 யோபு புலம்புகிறான், ஐயோ ஆனால் இப்பொழுதோ உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. I am depressed. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. என் பிள்ளைகளை இழந்துட்டேன், என் வயல் நிலைகள் நான் இழந்துட்டேன், கால்நடைகளை இழந்து விட்டேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஐயோ நான் உபத்திரவத்தின் நாட்கள். யோபு 6:3 வாசித்து பாருங்கள். என் சஞ்சலத்தை தராசில வைத்து நிறுத்தினால் அது கடல் மணலை பார்க்கும் அதிக பாரமாயிருக்கும். யோபு 30:16 சொன்னான், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடிச்சுக் கொண்டது. அப்போஸ்தலர் 14:22 பவுலடியான் சொல்லுகிறான், பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களுமே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிட்டியிலும் சாலும் மாலையும் அணிவகுப்பு மரியாதையும் பூரண கும்பமும் இருக்கிறது சொன்னா இல்லை, ஒவ்வொரு பட்டணத்திலும் எனக்கு உபத்திரவங்களும் கட்டுகளுமே வைக்கப்பட்டிருக்கிறது.
மத்தேயு 13:21, மார்க் 4:17 சொல்கிறது. எதற்கு இந்த உபத்திரவம்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தம் நமக்கு கட்டுக்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டே. அன்னை அங்கே இங்கே கண்ணாப்பினர் உளறி கூட்டும் சில பிரசங்கிமார்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கண்ணீர் இல்லை, உபத்திரவம் இல்லை, பிளைட்ல பறக்கலாம், தனி விமானம் வாங்கலாம், சென்ட்ரலைஸ்டு வீட்டிலே படுத்துக் கொள்ளலாம், வாட்டர் பெட்லே படுக்கலாம், நல்ல டிஷர்ட் போடலாம், 1க்கு 2 உபத்திரத்துக்கு 3 பொண்டாட்டியை கட்டிக்கொள்ளலாம். பண்ணுற பாவம் பண்ண போகிற பாவத்துக்கெல்லாம் இயேசு மறித்து விட்டா, அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை, நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிற பக்க வழியாய் நுழைந்த சில பெருவயிற்று நாய்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவை பற்றும் சாட்சிக்காக உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்துக்குள் வாழ நினைக்கிற உங்களுக்கு பாடுகள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன். இந்த பாடு நிரந்தரம் அல்ல, இந்த பாடு துக்கம் அல்ல. உலக மனிதன் உலகப்படி உலக பாவத்தின்படி வாழும் பொழுது கொஞ்ச கால இன்பம், அதே போல் நமக்கு கொஞ்ச கால துன்பம். நமக்கு நிரந்தரமான இன்பம், அவர்களுக்கு நிரந்தரமான துன்பம். உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும், நீங்கள் அழுது புலம்புவீர்கள் என்றாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நான் எழுதிய ஒரு பழைய பாடல் உண்டு, பாடலாமா? எம் சிமனர். மலை போல் துன்பம் என்னை சூழ்ந்த நேரம், மடி மீது என்னை வைத்து தாலாட்டினீரே, தாய் போல என்னை தேற்றினீர், தகப்பனை போல் தூக்கி சுமந்தே, தாய் போல என்னை தேற்றினீர், தகப்பனை போல் தூக்கி சுமந்தே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே, ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே, உளையான சேற்றி நின்று எடுத்தே, உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தே, உளையான சேற்றி நின்று எடுத்தே, உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.
கைவிட்ட போது நாதா என் வலம் பக்கம் நீர் இருக்கின்றீரே. நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போதும் நாதா என் வலப்பக்கம் நீர் இருக்கின்றீரே. கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனிருக்கும் அன்பு. கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனிருக்கும் அன்பு. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்தமையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. மலை போல் கிளேசம் என்னில் வந்த நேரம் மடியில் கிடத்தி என்னை தானோலிச்சோ. மலை போல் கிளேசம் என்னில் வந்த நேரம் மடியில் கிடத்தி என்னை താലോലിച്ചു. അമ്മയെ പോലെ ആശ്വസിപ്പിച്ചു. അപ്പനെ പോൽ തോളിൽ വഹിച്ചു. അമ്മയെ പോലെ ആശ്വസിപ്പിച്ചു. അപ്പനെ പോൽ തോളിൽ വഹിച്ചു. നാദാ നിന്റെ സ്നേഹം എന്നിൽ ആശ്വാസം തന്നു നാദാ. യേശുനാദാ നീ എൻ ജീവൻ എന്നും എൻ ആശ്രയമേ. നാദാ നിന്റെ സ്നേഹം എന്നിൽ ആശ്വാസം തന്നു നാദാ. യേശുനാദാ നീ എൻ ജീവൻ എന്നും എൻ ആശ്രയമേ. എന്നും എൻ ആശ്രയമേ. എന്നും ആശ്രയമേ. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவாகி நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 9 சொல்வது என்ன? அங்கே திவ்ய வாசனாகிய யோவான் பத்மு என்னும் தீவில் இருக்கிறார். இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டே இருந்தவன். வேத புத்தகம் சொல்கிறதே, இயேசுக்கு அன்பான சீடன். எத்தனை பேர் இருந்தாலும் யார் மீது அதிக கொள்ளை பிரியம் வருகிறது என்று சொல்லி வைத்து டைம் டேபிள் போட்டு வருவதில்லை. ஒரு சிலரை நாம் நேசிப்போம், அதனால் மற்றவர்கள் மேல் அன்பில்லை என்று அர்த்தம் அல்ல. அது என்னவோ அன்பு என்பது சிலர் மேல் தானே வரும். 12 சீடர்களில் யோவானை மட்டும் தன் நெஞ்சிலே போட்டிருந்தார். நினைத்துக்கொண்டா இவன் செல்ல பிள்ளை, இவனுக்கு ஏதாவது சொல்லிவிட்டு போவார். சொன்னார், இதோ உன் தாய், இதோ உன் மகன். ஆனால் அந்த யோவான் தான் பத்மு என்னும் தீவில், நம்முடைய அந்தமான் நிக்கோபார் ஜெயில் இருந்தது. அந்த காலத்தில் இந்தியா கைதிகளை, சமூக விரோதிகளை அங்கே கொண்டு தனிமையின் சிறையில் அடைப்பார்கள். அந்தமான் சிறை என்று சொல்வார்கள். இப்போ திகார் சிறை என்று ஒரு சிறை இருக்கிறது. இந்த அந்தமான் சிறை போல பத்மு என்னும் தீவிலே ஒரு சிறைச்சாலை, அங்கே கொண்டு போய் யோவானை போட்டார்கள். யாரும் இல்லை, பேச்சு துணைக்கும் ஆள் இல்லை, தேற்றுவார் ஒருவரும் இல்லை. யோவான் புலம்புகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18-19 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும்
வசனத்தின் நிமித்தமும் பிரசங்கித்த ஒரே காரணத்திற்காக, அவருடைய சாட்சியாய் நின்ற ஒரே காரணத்திற்காக என்னை கண் காணாத இடத்திலே கட்டப்பட்டவனாய் பத்மு என்னும் தீவிலே அனாதையாய் விடப்பட்டிருக்கிறேன். I am depressed. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. கூச்சல் போடுகிறான். தனிமை ஒரு மனிதனை கொன்று போடும். தனிமையை போல கொடுமை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. முதியோர் இல்லம் ஒன்றில் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம். 65-70 வயது காணும் ஒரு தாய் அந்த அவர் தங்கியிருந்த முதியோர் உள்ள அறையில் மின் விசிறியில் தூக்கு போட்டு இறந்து போனார். தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் போனார்கள். இந்த வயதில் இந்த அம்மா எதற்காக தற்கொலை செய்தார்கள்? துருவி துருவி விசாரித்தார்கள். அவருடைய டைரி சிக்கியது. அந்த டைரியில் எழுதியிருந்தார்கள், அவர்கள் அந்த முதியோர் இல்லத்தில் சேர்ந்த நாளிலிருந்து அவர்கள் மறிக்கும் அத்தருணம் வரை ஒரே ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார்கள். என்ன அது? என்னை பார்க்க யாரும் வரவில்லை, என்னை பார்க்க யாரும் வரவில்லை, என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. தனிமை என்னை கொன்று போட்டது. உயிர் வாழ விரும்பவில்லை, மரித்து போனார்கள். தனிமையை போல கொடுமை ஒன்றுமில்லை. 80 வயது தாத்தாவாகட்டும் அழும்பொழுது தன் பேரப்பிள்ளை 10 வயதோ 9 வயதோ 5 வயது குழந்தை, தாத்தா அழாதீங்க, நாங்க இருக்கிற தோல்ல சாய்த்து கொண்ட பொழுது அந்த 80 வயது பெரியவருக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறதே, சொல்ல முடியாது. நமக்கு 80 வயது ஆனாலும் சரி, நம்முடைய அம்மா மடியிலே படுத்துக்கொண்டு நம்ம துக்கத்தை சொல்லும் பொழுது, நான் இருக்கேன் ஐயா, அந்த தள்ளாத சுருங்கி போன கரங்களை வைத்து நம் தலையை கோவி கொடுப்பார்களே, அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. தனிமை ஒரு மனிதனை கொல்லும். இந்த தனிமையில் தான் பத்மு தீவிலே யோவான் துடிக்கிறான். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், இயேசுவின் இதோ வசனத்தின் நிமித்தம் உங்கள் சகோதரனாகிய யோவான் எனும் நான் பத்மு என்னும் தீவில் கட்டப்பட்டவனாய் கிடக்கிறேன். ஐயோ எனக்கு யாரும் இல்லை. கூச்சல் போடுகிறான். கூச்சல் போட்டு செத்து போனானா? அடுத்த வசனத்தில் சொன்னான், இப்பொழுது நான் பார்த்தேன், வெண்ணங்கி தரித்து மார்வர்கை பொற்கச்சி கட்டி சிரசில் கிரீடம் சூட்டி 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே நிலங்கி தரித்தவராய் உலாவுகிற ஒருவரை கண்டேன், கைகளை தட்டி. அப்பதான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கிடைத்தது. உங்கள் கஷ்டத்தில், உபத்திரவத்தில், கண்ணீரில், கைவிடப்பட்ட சூழலில் தான் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு பொக்கிஷத்தையே அங்கே வைத்துதான் யோவான் எழுதினான். கர்த்தர் வெளிப்படுத்தி 7 சபைகளை குறித்து சொன்னார், வரும் காரியங்களை சொன்னார், நியாய தீர்ப்பை குறித்து சொன்னார். கர்த்தர் சொன்னார், உபத்திரவப்பட்ட ஒரு மனிதன் உபத்திரவத்தில் ஜெயம் வெற்றி கொடுக்கிறவர், உங்களுக்கும் அப்படி செய்வார். உபத்திரவத்தின் பாதை ராஜபாதை. 2 ராஜாக்கள் 19:8 சொல்கிறது, அந்த போஜனத்தின் பலத்தினால் எலியா 40 நாட்கள் தேவ பர்வதம் மட்டும் நடந்து வந்தான். போதும் வாழ்வு என்று இதோ செடி நடில படுத்துக்கொண்டு ஜீவனையும் விட்டுவிடலாம் என்று எத்தனைத்தவனுக்கு காகத்தை கொண்டு போஷித்து, தேவதூதனை கொண்டு போஷித்து அவனை பலப்படுத்தினவர் உங்களுக்கும் செய்வார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். மகிமையான ஆசீர்வாதம். உபத்திரவத்திலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதிக வருத்தத்தோடு தண்டு வலித்து நாம் நல்ல துறைமுகத்தை வந்து அடைந்தோம். சங்கீதம் 94:10-19 சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்களின் ஆற்றுமாவை தேற்றுகிறது என்றே. ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். 2 கொரிந்தியர் 7:5-6 சொல்லுகிறது, பவுலடியான் புலம்புகிறான், வெளியே போராட்டம், உள்ளே பயம், எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேன், ஐயோ எனக்கு இளைப்பாறுதல் இல்லை.
கத்தி கத்தி செத்து போனானா? அடுத்த வசனத்தை சொன்னான், ஆகிலும் சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே என் ஆத்துமத்துக்கு ஆறுதல் அளித்தார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. தீர்த்து என்கிற சின்ன பையனை அனுப்பி கர்த்தர் அவன் உள்ளத்தில் ஆறுதல் படுத்தினார். சில வேளைகளில் நானும் அப்படி சோர்ந்து போவதுண்டு. தனிமை நேரம் மேலே எரியும் லைட்டை பார்ப்பேன், அந்த மின்விசிறியை பார்ப்பேன். அறை அடைத்திருக்கும், என் அறை எப்பொழுதும் பூட்டித்தான் இருக்கும், உள்ளே இருந்து கொள்வேன். சில நேரத்தில் பாருங்கள், என்னை அறியாமல் ஒரு தனிமை உணர்வு, லோன்லினஸ். ஐயோ நமக்கு யாரும் இல்லை, யாராவது 2 வார்த்தை பேசுவார்களா நினைப்பேன். நினைத்த மாத்திரத்தில் அடுத்த செகண்ட் யாராவது ஒரு அன்பு மகன் வருவான். என்னங்கள் கால் வலிக்கிறதா, ஏதாவது வேணுமா, நான் ஏதாவது எடுத்து தரட்டுமா? கொஞ்ச நேரம் கால்களை பிடித்து விடுவார்கள், அப்படியே தூங்கி விடுவேன். என் அன்புக்குரியவர்களே, நமக்கு துன்பங்கள் வரும்பொழுது, நமக்கு தேவைகள் வரும்பொழுது, சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதுலேயும் கர்த்தர் நம்மை இருதயத்தின் விசாரங்களை பார்த்து ஆறுதலை அனுப்புவார். யாரையாவது அனுப்புவார் பாருங்கள். உண்மையா நேசிக்கிற அங்குமங்கும் இருப்பார்களாம். தம்பி சதீஷ் சொல்லுவாரு, எத்தனை மணி ஆனாலும் சரி போன் பண்ணுங்கண்ணே. 1 மணிக்கு கூப்பிடுவாரு, தோசை வேணுமா, சாப்பாடு வேணுமா, ஏதாவது பசிக்குதா, வயிறு பசிக்குதா, 1 மணிக்கு தோசை வேணுமா. இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்கும். அன்பு தோசைக்குள்ள இல்லை, அந்த வார்த்தையிலே. என் உள்ளத்தை தேற்றுவது தோசையோ இட்லியோ கறி குழம்போ அல்ல, இனிய சொற்கள் இந்த எலும்புகளை நொறுக்கும். பாருங்கள், நாமளாய் மருந்து போட்டு சாப்பிடுவதற்கு நம்ம அம்மா கொஞ்சம் தைலத்தை எடுத்து நெத்தியிலே போட்டு விட்டு தலையை கோவை கொடுத்து ஒரு கட்டங்காப்பியை கொண்டு வந்து, ஒரு பிளாக் காஃபியை கொண்டு வந்து, இதை குடியா, சுக்கு காப்பி போட்டிருக்கேன் குடியான்னு பக்கத்தில் உட்காந்து அவங்க கையை பிடிச்சி நம்ம நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டு படுத்திருக்கும் போது காய்ச்சல் காத தூரம் பறந்துடும். நம்ம நினைப்போம் இந்த சுக்கு காப்பிலையும் இந்த பேராசிட்டமல் இருந்துச்சு. இல்லை, அன்பையும் குலைத்து கொடுத்த அந்த மருந்து. கையால லூயா, ஆண்டவரும் அப்படித்தான் யாரையாவது அனுப்புவார், யாராவது அனுப்பி உங்களை ஆறுதல் படுத்துவார். எபிரேயர் 2:18 சொல்கிறது, அவர் உதவி செய்ய வல்லவர். உங்களுக்கு உபத்திரவத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவாதி தேவன் அதை செய்வார். இனிமையான வாழ்வு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, கண் வேணி போல் நான் காச்சிடுவேன் என்றனரே, கண் வேணி போல் நான் காச்சிடுவேன் என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோட, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோட, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. முச்சடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி
முற்றிடுமே. மோசமடையாய் நீ முற்றிலுமே ஏங்கிடாதே நீ நேசரவில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. வியாகுலம் உன்னை நெருக்கேடினும் சத்துரு உன்னை சூழ்ந்தேடினும் வியாகுலம் உன்னை நெருக்கேடினும் நேசரித்தம் சத்தம் ஈந்திடுவா. நேசரதம் இன்ப சத்தம் ஈந்திடுவா. മായയാകുന്നൊരു ലോകമാതിൽ മാനവ സ്നേഹമോ മങ്ങി മായും. മായയാകുന്നൊരു ലോകമാതിൽ മാനവ സ്നേഹമോ മങ്ങി മായും. അന്നും ഇന്നും എന്നും മാറാത്തവൻ യേശു മാത്രം. അന്നും ഇന്നും എന്നും മാറാത്തവൻ യേശു മാത്രം. സ്നേഹ സ്വരൂപനെ കണ്ടുകൊണ്ട് ഇൻപമോടെ അവന്റെ പാതയിൽ സ്നേഹ സ്വരൂപനെ കണ്ടുകൊണ്ട് ഇൻപമോടെ അവന്റെ പാതയിൽ താൻ വഴിയല്ലോ സത്യമല്ലോ ജീവനല്ലോ. താൻ വഴിയല്ലോ സത്യമല്ലോ ജീവനല്ലോ. உபத்திரவத்தில் ஜெயம் கொடுக்கிறவர், மகிமையினா நிரப்புகிறவர், கடைசியில் சோதனை தப்பித்துக் கொள்ளும் ஜெயம். யாக்கோபு 1:12 வாசித்து நான் ஜெபிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தொடர்ந்து அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சோதனையோடு அதை தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டாக்குகிறவர், சோதனையில ஜெயம் கொடுக்கிறவர். நல்ல ஆண்டவருக்குள்ள இருப்பான், இயேசுக்காக வாழ்வென்று தீர்மானம் பண்ணி இருப்பான். ஏதோ ஒரு காரியத்தில் பிடிக்கப்படுவான். பாருங்கள், ஒன்று காதல் என்ற ஒரு இச்சையா இருக்கும்,
அல்லது பொய், அல்லது பாவம், குடி, விபச்சாரம், வேசித்தனம், போதை. நேற்று ஒரு அன்பு மகன் எனக்கு தொலைபேசியில் பேசினான். 24 வயது அண்ணன், எனக்கு கல்லூரிலே நான் பிஜி பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ணே, நான் ஒரு இச்சையில பிடிக்கப்பட்டிருக்கிறேன். 24 மணி நேரம் மூளையை புழு குடைவது போல அது குடைப்புகிறது. என்ன தம்பினே? என் வகுப்பில் ஒரு பெண் பேசுவாள். அவள் சாதாரணமாக தான் பேசினாள். எனக்குள்ள ஒரே இச்சை. 24 மணி நேரம் அவள் எண்ணம் தான் எனக்கு. அவள் பெயர் தான், அவள் முகம்தான். அவளைத்தான் திருமணம் பண்ண வேண்டும், அவளோடு தான் வாழ வேண்டும், இதே எண்ணம். நான் அப்படி ஆள் இல்லைன்னே, ஜபம் பண்ணி கொண்டிருந்தவன், ஆண்டவருக்கு உண்மையா இருந்தவன். என் மனசாட்சி ஒரு பக்கம் குத்துகிறதே, இது தவறு, இறைவனுக்கு விரோதமான காரியம், இது வேண்டாம். எனக்கு எப்படின்னு எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கண்ணே. அந்த பெண்ணை படிப்பா, அவள் இதுவரை என்னை போல எண்ணங்கள் இருக்கிறதோ இல்லை எனக்கு தெரியாது, எனக்குள் இப்படி இருக்கிறது. அவன் சொன்ன டேம்ஸ் தான், அந்த வார்த்தை தான் எனக்கு பயங்கரமான வார்த்தை. இச்சையினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். காதல்னு சொல்லவே இல்லை, ஒன் சைடு லவ் கூட ஜென்டிலா சொல்ல, இச்சை உங்களை பிரிக்கும், இறைவனையும் உங்களையும் பிரிக்கும் தடுப்பு சுவர் அது. தேவனை உங்களை விட்டு பிரிக்கும் தடுப்பு சுவர் அது. 24 மணி நேரம் அந்த பெண்ணை அல்லது அந்த ஆணையை நினைக்க சொல்லும், பாவ பழக்கத்தை செய்ய சொல்லும், அதற்காக பொய் சொல்ல சொல்லும், தாயை வெறுக்க சொல்லும், தகப்பனை வெறுக்க சொல்லும், உனக்கு உபதேசம் பண்ணி அலட்சியப்படுத்த சொல்லும். அதற்கு ஏற்ற நண்பர்களை சேர்த்துக் கொள்வாய். எனவேதான் தேவன் ஒருவனையும் ஒரு காலம் பொல்லாங்க சோதிக்கப்படுது. இப்படி சோதிச்சுட்டு கடவுள் எந்தான் சோதிக்கிறாரோ, அவரை சோதிக்கலப்பா. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு பெண்ணிடத்தில் தோற்று போன நிறுத்தி விடுவான் நினைக்கிறான், அடுத்த பெண்ணை தேடுவான். முத பெண்ணிட்டு சொல்லிருப்பான், நான் உன்னை மட்டும் தான், உன்னை தவிர நான் பூமியில செத்தே போய் விடுவேன். அது ஃபெயிலியர் ஆயிரும். அடுத்த பொண்ணு சொல்லுவான், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர், உன்னைத்தான் பார்த்த உடனே அவள் ஞாபகம் வந்தது, படிச்சேன். இவட்டையும் அப்படி இருப்பான், இவளும் போயிடுவா. இனி அடுத்த ஒண்ணு. அப்ப இதற்கு பேரு லவ்வும் இல்லை, லைஃப் பார்ட்னர்ஷிப் இல்லை, இச்சை. இதுக்கு பேர் இச்சை, காம இச்சை. எதிர்பாலனோடு ஈர்க்கப்படும் பாலியல் உணர்வு. இது சோதனை. வாலிப சகோதரனே, வாலிப பெண்ணே, யோசித்துக்கொள். நாம் இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து உங்கள் தேவன், ஆனால் மற்றவர்களைப் போல அல்ல. அறிவிலிகள், புத்தியே இல்லாதவர்கள் நம்மை மதம் என்று சொல்கிறார்கள். மதத்தை பேசுவதற்கு ஒரு நாளும் என்னுடைய வேதம் அனுமதிப்பதில்லை. தனிப்பட்ட விதத்தில் எனக்கு உடன்பாடில்லை. நான் மதத்தை பற்றி பேசவே மாட்டேன். உயிருக்கும் வரை பேச மாட்டேன். எதை பேச எனக்கு ஆண்டவர் வேதத்தை எழுதி கொடுத்தார். வாழ்வியல் கைகளை தட்டு. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக்கொடு. மனைவி இருக்கும் பொழுது, மனைவி பிரசவத்துக்கு போயிட்டா வேலைக்காரியோடு இருப்பான். மனுஷனுக்கு வருகிறது தானே. தாய்க்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது, பாலுக்கும் விஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, மனைவிக்கும் சகோதரிக்கும் வித்தியாசம் தெரியாது. மிருகமானி, மிருக குணமுள்ள மனுஷன் உணர மாட்டான். காலம் போகிறதே, அதை நோக்கித்தான் பிரயாணப்பட்டு போகிறது. அந்த காலத்திலாவது நாங்கள் உபதேசம் பண்ணும்போது பகைபக்தியோடு கேட்கிற வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். இப்பொழுது எங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். நீ தான் மொட்டை பையலா சாமியாரவே போயிட்ட. நாங்க இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணம் அங்கிள், சர்வசாதாரணம். காலேஜில் எல்லாரையும் பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர். அது புரோக்கர் வேலை பார்க்குற டீச்சர் மாதிரி உண்டு, ப்ரொஃபசர்ஸ் உண்டு, லெக்சர்ஸ் உண்டு, சேர்த்து உட்கார வைக்கிறது. சிறுப்படுத்தி அடிச்சு பொண்ணு பார்த்துக்கங்க. படிப்பு எனக்கு முக்கியம் இல்லை, ஒழுக்கம் தான் முக்கியம். உயிர் முக்கியமா உடம்பு முக்கியம்னா எது முக்கியம்? உயிர் முக்கியம். மானத்தோடு என்று வாழாமல் நன்று. மனிதனுடைய 6வது அறிவு படைத்ததே தேவன் உண்டாக்கின 6வது கொடுத்திருக்க நன்மை தீமை என்னவென்று அறிந்து பகுத்தறிந்து நடந்து கொள் என்பதற்குத்தான். யாரும் மலத்தை சாப்பிடுவதில்லை.
அசிங்கத்தை சாப்பிடுவதில்லை. அவன் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான். மற்றவர்களை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. we all Christians, born again Christians, not a converted Christians. கிறிஸ்தவன் என்று நீ சொல்வாயானால் வாழ்வு மாறி இருக்க வேண்டும். அவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழ தீர்மானம் எடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் முயற்சி பண்ண வேண்டும். கைகளை தட்டி முயற்சியை கர்த்தர் என்ன செய்வார்? முயற்சி திருவினையாக்கும். முயற்சிக்கு கர்த்தர் உதவி செய்வார். முயற்சி செய். மற்றவங்களுக்கு அது எனக்கு இந்த சின்ன வயசில் இந்த அவங்கள பார்த்து நம்மளும் கட்டுவேன் இவங்களை கட்டுவேன். இப்போமே முளைச்சி 3 வரல விடலை. போட்டுக்கிற ஜட்டிலேருந்து அப்பந்தான் வாங்கி கொடுக்கணும். இவங்க கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நேரம் கஞ்சி வீட்டில் ஊத்தாட்டி நீ பட்னி தாண்டி. சுப்பிரமணி கிடைக்க கூட உனக்கு கிடைக்காது. சுப்பிரமணினா நாய்ங்க, இவங்க வீட்டில் வளர நாய்க்கு பேர் மணி. இவர் வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். உன்னே சொல்லல தம்பி, எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த இன்னொருத்தர் வருவார், ரொம்ப ஹைட்டாக இருக்கார் நம்ம வீட்டில் ஒருத்தர். யோசிப்போம், என்னடா உன் திருமணத்தை பற்றி என்ன யோசிக்கிறேன்? அவர் யோசித்து சொல்லுவாரா? நான் அதுக்கு வர வெயிட் பண்ணணுமா? வேற எங்கேயாவது அது பிறகு சொல்கிறேன் சொல்லுவேன். வாழ்க்கையின் நெறிமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் இந்த உணர்ச்சி இருக்கு, எல்லாருக்கும் இந்த இன்பம் இருக்கு, எல்லாருக்கும் இந்த பாலியல் உணர்வு இருக்கு. ஆனா யாரும் எல்லா மனுஷனும் ஒன்ன மாதிரி தான் இருந்துகிட்டு நீ நினைக்கிற பத்தியா? எல்லாரும் என்ன மாதிரி தான் இருப்பான்டா தம்பி. தப்பா நினைச்சுட்டு இருக்கேடா தம்பி. பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருந்து போச்சு நினைச்சுக்கணுமா? பூனை இப்படி கண்ணு மூடின உடனே பூமி உருட்டு இருட்டா இருக்கு, சூரியனே உதிக்கலன்னு நினைக்குமா? இந்த தீக்கோழி ஆஸ்ட்ரிச் விரட்டும் போது ஓடி போய் என்ன செய்யுமா? தன் தலையை மணலுக்குள்ள போச்சுக்கிறோம். ஒளிஞ்சுக்கிட்டேன்னு அது நினப்பு கழுத்தில் ஒரே போட போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. நீ மட்டும் தான் கெட்டவே, மற்றவங்களாம் நல்லா தான் வாழ்றான். உன்னை சுற்றி உன்னை போல மைண்ட் செட்டிங் இருக்கிற 4 பயங்களை இருந்துக்கிட்டு சொல்றானே, அதுதான் உலகம் நினைக்கிற. இல்லடா அம்பி, உலகம் பறந்து விருந்து கிடைக்கிறது. நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா. வாலிப பிராயத்தில் ஆண்டவருக்கு பிரியமா வாழுகிற பிள்ளைகள் எத்தனையோ இருக்கிறார்கள். எல்லா மனைவியும் புருஷனுக்கு துரோகம் பண்றாளா? எல்லா பெண்ணும் கெட்ட நடத்தை உள்ளவளா? எல்லா பெண்ணும் சர்ரத்தை விற்று அதன் மூலம் பிழைப்பு நடத்துறவா? இல்லை. சித்தாள் வேலைக்கு போறாங்க, வயல் வேலைக்கு போறாங்க, கூலி வேலைக்கு போறாங்க, ஏன் 10 பாத்திரம் தேய்க்க போறாங்க. காலையில் ஒரு வீடு, மத்தியானம் ஒரு வீடு, சாயங்காலம் ஒரு வீடு வாங்கி இதோ வீடு 10 பாத்திரம் தேய்த்து பிள்ளைகளை வளர்க்கும் தாய்மார் உண்டு. அதுவும் விட்டால் பிச்சை எடுத்தாவது பிள்ளை வளர்க்கும் மானத்தோடு வாழும் தாய்மார் இருக்கிறார்கள். என் குடும்ப கஷ்டம், செத்து பேரு. அப்படி வாழணுமா என்ன? செத்துரு. நீ வாழ்ந்து இந்த உலகத்துக்கு என்ன பாரம்? நீ 10 பேரை எனக்கு கெடுக்கத்தானே போற. நீ எதுக்கு வாழணும்ன்ற? நீ வாழாட்டி யாரும் அழ போறது? நமக்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. தனி மனித. நம்முடைய பிள்ளை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறானோ இல்லையோ, நம்ம பிள்ளை ஒழுக்கமுள்ளவனா வாழ்றானா என்பதுதான் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாள் தாய். பிரசவ வலிங்கிறது எவ்வளவு கொடுமை. இப்பதான் அந்த வலியே வரல உங்களுக்கு, அதை வரவிட மாட்டேங்கிறீங்களே, சிசேரியன் பண்ணி எடுத்துடுறீங்கல்ல. பிரசவ வலிய மாதிரி கொடுமை. பிரசவ வலி வந்து இயற்கை பிரசவ சுகப்பிரசவான தாய்மார்ட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. நொந்து பெத்தேன்டா நான், நொந்து பெத்தேன். அந்த வலியை போல உலகத்தில் கொடூரமானது ஒன்றுமில்லை. அப்படி பெற்று, அப்படி வலித்து, அப்படி உயிர் போக தன் உயிரை கொடுத்து பெற்று குழந்தை கீழே விழுந்த உடனே அவளுக்கு அந்த வலியெல்லாம் மறந்து விடணும். தூக்கி குழந்தை என்ன செஞ்சிருவா? நெஞ்சில் போட்டுக்குவா. அப்போது இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த தாய்க்கு எப்போ அதிக சந்தோஷமா? ஊரார் வந்து உன் பையன் நல்லவன், ஐயோ இப்படி பிள்ளைய பெற்றிருக்கேம்மா, உன் வயிறு பாக்கியம் உள்ளது, அவன் பால் உண்ட மார்பு பாக்கியம் உள்ளது என்று சொல்லும் பொழுது தாய்க்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு. உலகத்தையே ஒன்று சேர கையில் கொடுத்தால் அதுக்கு ஈடுனாகாது. எங்கள் அம்மா வந்து எல்லாரும் இந்த எங்கள் அம்மா வயிற்று தொட்டு தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. இது என்ன இப்படி செய்கிறாங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
அம்மா அந்த வயிறு பாய்க்கும் பொழுது எப்படி பிள்ளைய பெற்றிருக்கீங்க அம்மா? ஐயோ ஒரு பையனை பெற்றா கூட இப்படி பெற்றிருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் ஊழியம் செய்த எங்கள் அம்மா வயிற்றை தொட்டு தொட்டு முத்தம். எங்கள் அம்மா கண்களிலிருந்து கண்ணீர் கடக்கடான்னு நடக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பாவிம்மா, ஆண்டவர் செஞ்சாருமாங்க. அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க என் தாய். இந்த பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாள் தாய். முதல்ல வீட்டில் சாட்சி, அப்புறம் தெருவில் சாட்சி, அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட சாட்சி, அப்புறம் ஊரெல்லாம் சாட்சி. ஒரு அல்லையே சொல்லுங்கண்ணே. வீட்டுக்குள்ளேயே சாட்சி இல்லை. முதலுக்கே மோசம் எங்கள் வட்டியை பார்க்கறது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சோதனை என்பது நாமளே இழுத்து கொண்டு வருது. பொல்லாங்கி நான் சோதிக்கிறவர் அல்ல. நான் சொல்லிக் கொடுப்பேன் பசங்கள்கிட்ட, கோபம் வந்துச்சுன்னா உடனே எந்திரிச்சு போய் தனியாக உட்காந்துருப்பா. கட்டாயம் கோபம் வரும்போது வாயில் சொற்கள் பிறந்துடும். கோபம் வரும்போது அடக்கிட்டு இருக்க முடியாது. ஓடி போயிரு, ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிடு. உனக்கு தவறான எண்ணங்கள் வரும்போது அந்த மாதிரி உறவுகளை துண்டித்து விடு. அந்த மாதிரி நண்பன்களை, அந்த மாதிரி சூழ்நிலைகளை, சிச்சுவேஷனை, அந்த இருக்கிற அவங்க தெருவில் வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க. அவங்க ஃபோன் கான்டாக்ட் எல்லாம் வச்சுக்காதீங்க. உடனே கட் பண்ணி விட்டுடு, பிளாக் பண்ணிடு. அப்படி சொல்லிக் கொடுக்கிறேன், கேட்டிங்கன்னா வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாவ சோதனைகளை ஜெயிக்கும் ஒரு வழி. பாவ சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை சினம் முன்னருள் ஈகுவாயே சுனாதா இன்றை சினம் உன்னருள் ஏச்சனையோ பிபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே ஏச்சனையோ பிபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே பக்தர் பாலனாயனை பண்பாய் ஒப்புவித்தேனும் சீற்றம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா இன்றை சினம் முன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் முன்னருள் கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் உந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் உந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே ஐயா உன்னாசிர்வாதம் அருளியன் மானோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை சினம் முன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை சினம் முன்னருள்
சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே. சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே. ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் ஈகுவாய் இயேசுநாதா. இன்றை தினம் உன்னருள் அன்றும் நூதிரம் நரர் சிந்தியனை மீட்டீரே வென்றையுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் ஏகுவாய் இயேசுநாதா. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாய் இயேசுநாதா. பாவ சோதனைகளை வென்று பெய் உலகுடல் பண்ணும் போர்களுக்கு அது நின்றே. ஜீவ பாதையில் என்றும் திடனா முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க இனக்களித்து இன்றைய தினம் உன்னருள் ஈகுவா இயேசுநாதா. பாவச்சோதனைகளை வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கும்படி தேவ சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு தரித்து உன் அருளை இன்றைக்கு அருள வேண்டும் என்று பக்தன் குரல். அல்லேலூயா. பாவம், உலகம், மாமிசம், பிசாசு, பேய், உலக உடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே ஜீவப்பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுத வர்க்கத்தை சிறக்க எனக்கு அளித்து ஒரு அல்லேலூயா. இன்றைய தினம் உம்மர் சோதனையில் தப்பித்துக் கொள்ளும் ஜெயம். என் அன்புக்குரியவர்களே, பாவம் என்று தெரியாதமல் விழுகிறவர்கள் உண்டு, அல்ல இச்சையிலால் விழுகிறவர்கள் உண்டு. ஆப்பிரிக்க காடுகளில் ஒரு பெண் ஒருத்தி நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அங்கே தூரத்தில் ஆப்பிரிக்காவில் வைரம் எடுக்கும் பகுதி அது. தூரத்தில் ஒரு பெரிய வைர நெக்லஸ் ஒன்று கிடக்கிறது. ஓடி போனாள், ஆசையில் ஓடி போனாள். பட்ட பகல் வெளிச்சம். டபக்கென்று தூக்கி கழுத்தில் மாட்டினா அடுத்த செகண்ட் 2 நிமிஷத்தில் செத்து கீழே விழுந்தாள். காரணம் என்ன? ஆப்பிரிக்க காடுகளில் ஒரு பாம்பு இருக்கிறது. அது சூரிய ஒளியில் வைரம் போல மின்னும். இச்சை தூக்கி கழுத்தில் மாட்டினா அடுத்த செகண்ட் விஷம் வாய்ந்த அந்த பாம்பு கடித்தது கழுத்தில், மரணம். அதே சனம் பாம்பும் அப்படி பளபளப்பாய் தோன்றும், கண்களை பறிக்கும், உன்னை சுண்டி இழுக்கும். ஐயோ, ஒரு கண்ணென்ன, இமை என்ன, இதழ் என்ன. குங்குமச்சிமிழில் மாதளை முத்துக்கள் கொட்டி கிடப்பதென்ன. குங்குமச்சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பதென்ன. வர்ணிப்பான் பாரு. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிகப்பு, கூந்தல் கருப்பு. யாருக்கு தெரியாது? கூந்தல் கருப்புன்னு தெரியும், குங்குமம். கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொண்டவள் முகமோ ரோசாப்புவான். கூந்தல் கருப்புன்னு தெரியாது? கிறுக்கு போய் எழுதி பாடுறான் பாரு. பெரியாப்பா அதான் கருப்பு தான். 40 வயசுக்கு மேலே வெள்ளையாயிரும்டி. இந்த ரோசாப்பு சுருங்கி அப்படி போயிடும், அங்கங்கே சுருக்கா இருக்கும். அப்புறம் தடவு. அறிகொட்டவனே, இளமையும் அழகும் சௌந்தரியமும் மாயை, இச்சை. இந்த இச்சையின் சோதனையிலிருந்து விடுதலையாக்க ஒரே வழி இயேசு. விடுதலையாக்கி உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம், மாமிசத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் கட்டாயம் தருவார்.
கர்த்தர் பலம் உள்ளவனுக்காகவும் சரி, பலனற்றவனுக்காகவும் சரி உதவி செய்ய லேசான காரியம். ஜெயம் கர்த்தருடையதே. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவத்தில் ஜெயம், உபத்திரவப்படுறவர்களுக்கு ஜெயம். கர்த்தருடைய வார்த்தைக்காக உபத்திரவப்படுறவங்களுக்கு ஜெயம். பாவத்தை ஜெயிக்க ஜெயம், சோதனையில் தப்பித்துக் கொள்ளும் ஜெயம். உம்மிடத்தில் ஜெயமும் மகத்துவம் உண்டு. ஒரு அல்லேலூயா. அப்படி கண்களை மூடுவோமா? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு அருகிலுமே சுமந்து நிற்பார், மகிமையா நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார், விடுதலினால் நிரப்புவார். கர்த்தருடைய மேன்மையின் கரம் இறங்கி வரும். Thank you Jesus name, wonderful Jesus, almighty God. சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதனுண்டே. பாவ பாரம் தேர்ந்து போக மேய்ப்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்ப சாலே நெஞ்சம் நொந்து சோருங்க துன்பம் இன்பமாக மாறும் ஓக்கமான ஜபத்தா. கஷ்டநஷ்டமுண்டனாலும் இயேசுவண்டை சேரும். மோசநாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை வீரம் தாங்குவார். நீக்குவாரே மன சோர்வை தீய குணம் மாற்றுவார். பலவீனமான போதும் கிருபசனமுண்டே. வாழ்ந்து ஜனம் சாகும் போதும் புகலிடம் இதுவே. ஓப்பில்லாத பிராண நேசா ஓமை நம்பி நேசிப்போம். ஆழவற்றருள் நாதா ஓமை நோ
நோக்கி கெஞ்சுவோ ஆளவற்ற அருள்நாதா ஓமை நோக்கி கெஞ்சுவோ Holy Spirit of God, ஆராதனை ஆண்டவரை துதிங்க. Holy Spirit, Hallelujah, 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 Hallelujah. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, ஜெயமும் வல்லமையும் உடைய தெய்வம் என்று நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சோதனையில் தப்பித்துக் கொள்ள விசுவாசத்துக்காய் போராடுற உங்களுக்கு உதவி செய்ய, உபத்திரவத்தின் கோயிலிருந்து மீட்டு ஜெயம் கொடுக்க வல்லவர் என்று நான் பிரசங்கம் பண்ணினேன். இந்த வார்த்தைகளை நம்பி கர்த்தருடைய திருச்சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவள் குடும்பங்களை ஆசீர்வதியும். பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியவில்லையே, எத்தனை முறை என்று பார்த்தாலும் விழுந்து போகிறேனே என்று கெஞ்சும் ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கும், ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உதவி செய்யும். எல்லாவற்றையும் ஜெயிக்க பலன் தாரும். மகிமையினால் நிரப்பும், பலத்தினால் நிரப்பும். சாபங்கள் நீங்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கட்டும். எல்லா தோல்விகளையும் வெற்றியாய் மாற்றித்தாரும். வியாதிகளை சபித்து துரத்துகிற அற்புத சுகத்தை தாரும். கடன் பாரத்தில் சிக்கிருக்கிற மக்களை கிருபையை ஆசீர்வதியும். நீ சுமதை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் சம்பூர்ணம் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். சகல சத்துருள் சிதங்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுக்கிட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். சமீப காலமாய் ஒரு விதமான திகில், தேசமெங்கும் கலவரங்கள், தேசமெங்கும் அநீதி, ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஆண்டவரே துன்மார்க்கர் சண்டாளர்கள் தேசத்தை சமாதான குலைச்சலாக சுற்றி பெருகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு எல்லையிலே நிறுத்தும். அவருடைய தந்திரங்கள் மந்திரங்கள் ஒன்று வாய்க்காமல் போகட்டும். எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். இந்த கொரோனா வியாதியிலிருந்து உலகத்தை விடுதலை ஆக்கும். எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும். எங்கள் அமைச்சரவை ஆசீர்வதியும். நீதிமன்றங்களை ஆசீர்வதியும். அங்கே நீரே நின்று ஒவ்வொரு நீதிபதிக்கும் பதிலாக இறைவனே நீரே நியாயம் செய்யும். காவல்துறையை ஆசீர்வதியும். மருத்துவ பணி செய்கிற டாக்டர்ஸ், வைத்தியர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த பட்டணத்தை ஆசீர்வதியும். எங்கள் பகுதியை ஆசீர்வதியும். இயேசுமர ஊழிய ஜெப பங்காளர்களை ஆசீர்வதியும். ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினால் தாங்குகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இந்த ஆன்லைன்ல, ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, ஜூம் ஆப்பில் காத்திருந்து என் பிள்ளைகள் ஜெபித்தார்களோ அதை விரும்பினதை அள்ளி கொடுத்தருளும் சுவாமி. என் பிள்ளைகள் விரும்புகிறது வரட்டும். இந்த வருகிற வாரத்தில் வெற்றியும் ஜெயம் பெற்றுள்ளா நிற்கட்டும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராயேசுக்கு துதிகரம் செலுத்துகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை அனுப்பேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பூசிக் கொள்கிறோம். ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் பொருளால் தாங்குகிற மக்களை ஆசீர்வாதம் தொடர்ந்து தாங்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்படி என்ன ஜெபித்து ஆசீர்வாதத்தை எதிர்க்கிறார்களோ அந்த எதிர்பார்த்த ஆசீர்வாதம் ஆமென் சொல்லும் பொழுது அவர் சிரசிலும் வீட்டில் நிரம்பி வழியட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். அநேகர் இன்னைக்கு ஜூம்ல வந்திருக்கீங்க, யூடியூப்லயும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு இஸ்லாமத்து நன்றி. மற்றும் யூடியூப்ல மற்ற சமூக வலைதளத்தில் வந்து அத்தனை பேருக்கு இஸ்லாமத்து நன்றி. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டென்சின் எல்பி என்கிற சேனலில் போய் நம்முடைய செய்தியை பாருங்க, இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளை கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமார தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிக்கனமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே சேர்த்து கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல பாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.